நேற்று பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு தருவது வழக்கம். அதை வைத்து ஒரு கும்பல் நூதன மோசடியை அரங்கேற்றியுள்ளது. 8000 ரூபாய் கட்டினால் ஓராண்டு கழித்து 16,000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்டை தருவதாக கூறி தென் மாவட்ட இஸ்லாமிய மக்களிடம் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? இஸ்லாமிய மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத் பண்டிகை. இதில் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி கொடுப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த பக்ரீத் பண்டிகையின் போது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த ஆயிஷா ஆட்டுப்பண்ணை என்ற தனியார் நிறுவனம் 8000 ரூபாய் கட்டினால் ஓராண்டில் 16,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடு வழங்குவதாக விளம்பரம் செய்தனர். இதை நம்பி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் 8000 ரூபாய் பணம் செலுத்தினர். பணம் செலுத்தியவர்களின் இல்லங்களுக்கே நேரடியாக வந்து ஆடு வழங்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பி சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 108 பேர் கடந்த ஆண்டு ஆட்டுக்கு 8000 ரூபாய் பணம் செலுத்தி காத்திருந்தனர். ஆடுகளை டெலிவரி செய்வதாக தெரிவித்த நிலையில் பணம் செலுத்திய மக்கள் பக்ரீத் பண்டிகை நாளில் அதற்காக காத்திருந்தனர். ஆனால் பண்ணை உரிமையாளர்கள் ஆடுகளை டெலிவரி செய்யாமல் இருந்ததோடு செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர். இதனால் பணம் செலுத்திய அனைவரும் மாவட்ட எஸ்பியிடம் புகார் கொடுக்கவும் முடிவெடுத்துள்ளனர். இஸ்லாமிய மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட நூதன மோசடி தென் மாவட்டங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.